ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து வேலூரில் பேசுனதை பற்றி தான் மெயினாக இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் பப்ளிக்கில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கரூர் இன்சிடென்ட் பற்றி பேசவே இல்லை. அதாவது கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தை பற்றி எதை பற்றியுமே பேசவே இல்லை. எந்த ஒரு பப்ளிக்கில் வந்து பேசவே இல்லை. பொதுக்கூட்டத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து முதல் தடவை வந்து பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி மெயினாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எடுத்தோடனே ஸ்பீச்சில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உறுதிமொழி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கையை பிடிச்சிட்டு நாங்கள் யார்ட்டையும் வேலைக்கு போக மாட்டோம், எவ்வளோ காசு இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தாவிக்காக தான் போடுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு உறுதிமொழி வாங்கிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கதை ஸ்டார்ட் பண்ணார். அந்த குட்டி கதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜல்லிக்கட்டு காலையை மீன் பண்ணி இருந்தது. அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் வந்து அந்த காளையை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிட்டே இருந்துச்சாமா. அந்த காளையை வளர்த்துனவங்க, அந்த காளையை பராமரிக்கவங்க யாருமே அந்த ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளை பக்கத்தில் போயிட்டு இருந்தோம்னா காளையை முட்டுற மாதிரி வந்துச்சு. கடைசியில் ஜோப்பில் இருந்து 2 புல்லுக்கட்டை எடுத்து காட்டினா அந்த காலை வந்து அப்படியே அடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு குட்டி கதை ஒன்று வந்து சொன்னார். அந்த காளைங்கிறது யாருன்னு அதை சின்ன பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லிட்டு சொல்லி அந்த மாதிரி தான் மீன் பண்ணார். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து மக்கள்னு சொல்லி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போட்டி. அதாவது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஏ கூட்டணியில் இருக்குது. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிஜேபியோட இருக்கிறதுனால இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவர் வேற ஒன்று வந்து சொல்லியிருந்தாரு. அது ஏன் டெல்லி இருக்கிறீங்க, இது என்ன பிரதமர் போட்டியா இல்லை இது என்ன வேற ஏதோ போட்டியா, இது தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனு, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு சொல்லி மறுபடியும் ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாரு. இது போட்டி இல்லை போர், விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற போர்ன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதாவது அதான் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு சொல்லி சொல்லுவார்ல, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும், அதை மறுபடியும் வந்துன்னா உறுதி பண்ணியிருக்காரு இங்கே அதை சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்துன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மாநிலம்னு சொல்லிட்டு, தமிழ்நாடுங்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காரு. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிவிக்கு லீடர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, அது காமராஜர் காலத்துலேயும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அண்ணா அவர்களோட காலத்தில் தான் வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாநிலமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு சிரிப்பான மாநிலமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரல, அந்த மாதிரி எலெக்ஷன் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது. இது ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் தான் வரும்னு சொல்லியிருக்காரு. எதை வச்சு சொல்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நம்ம எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கட்சி ஆரம்பிச்சார்ல, அதை வச்சு தான் மெயினாக சொல்கிறாரு. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்து தான் வரும்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லிங்கன்னா, நீங்கள் விஜயை திட்டுறதுனால நீங்கள் விஜயை திட்டுற மாதிரி இல்லை, அது எல்லாமே மக்களை திட்டுறது தான். நீங்கள் என்னை பாராட்டினாலும் அது மக்களுக்கு தான் போய் சேரும். அதாவது இவரை விஜய் அவர்களை என்ன திட்டினாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளே வந்து விஜய் அவர்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்களை தான் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க அவர் வந்து சொல்லிட்டு ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப போல்டாக கத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் ஒரு 2 நிமிஷம் தான் அழுதுட்டாருன்னு சொல்லலாம் ஓப்பனாகவே. ஸோ ரொம்பவுமே சென்டிமெண்ட் ஆகிட்டார் அவர். ரொம்ப எமோஷ்னல் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு பேசாமல் அப்படி நின்ட்டார். ரொம்ப எமோஷ்னலி அழுகிற இதுக்கே வந்துட்டார். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன் பார்த்து, அதாவது அரசியல்வாதிகளை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறேன், முடிஞ்சால் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை இன்னும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அரசியலுக்கு வராதுக்கு முன்னால் உங்களோட சொத்து என்ன, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட சொத்து என்ன, அந்த சொத்தலை எப்படி சம்பாரிச்சிங்கன்னு சொல்லி ப்ரூஃபோட காமிங்க, கிட்டத்தட்ட மக்களோட கொள்ளையடிச்ச பணமாக என்னன்னு சொல்லி காமிங்கன்னு சொல்லிட்டு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த பொதுக்கூட்டத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் வந்துன்னா ஃபஸ்ட் டைம் கரூரை பற்றி பேசினாருன்னு சொல்லி சொன்னார் ஸ்டார்டிங்கில். அது வந்து இப்போ தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிரியே இல்லை, எல்லாரும் என் நண்பர்கள் தான் சொல்லியிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னால். அப்புறம் ஏன் சார் கரூர் சம்பவத்தை மட்டும் ஏமால நீங்கள் பழிய போட்டிங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த கூட்டத்திலையும் எந்த மாநாட்டிலையும் இதை பற்றி வந்து பேசவே கிடையாது. ஈரோட்டில் கூட வந்து பேசவே கிடையாது இந்த கரூர் இன்சிடென்ட் சம்பவத்தை பற்றி. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து வேலூரில் வந்து பேசியிருக்காரு. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஏன் சார் நானும் அப்போ உங்கள் நண்பன் தானே, அப்போ ஏன் சார் அத்தனை பேர் இறந்தது என் மேலே நீங்கள் பழிய போட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் வந்து பேசினாருன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட
அவரோட வாக்குறுதிகள் நிறைய என்ன சொன்னார். காஞ்சிபுரத்தில் நிறைய சொல்லியிருப்பார். அதோட கண்டினியூட்டியாக இங்கே வந்து நிறைய சொன்னார். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், நம்ம ரோடு சரியாக இருக்கட்டும், பஸ் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் வசதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஊர்லேயும் தர மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த மாவட்ட செயலாளர், வேலூர் மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் கொடுத்துருக்காங்க. வெள்ளியிலே 2 யானை இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மாலை ஒன்று போட்டு வந்தோம்னா அவங்களோட நன்றி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயமா சம்பவமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் போகும்போது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வந்துன்னா தன்னோட தொண்டர்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிக்கிட்டேன்னா, தயவு செஞ்சு வண்டிக்கு பின்னால் வராதிங்க, வண்டியை ஒட்டியும் வராதிங்க, வண்டிக்கு பின்னாலே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எதனாலும் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு இப்போ இவங்களே வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏதோ தெரியாமல் அடிபட்டோ, இவங்களே தெரியாமல் கீழே விழுந்தாலோ, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நியூஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீனி போட்ட மாதிரி ஆயிடும். இங்கே பாருங்க, விஜயோட மீட்டிங் போயிட்டு இத்தனை பேர் செத்துட்டானுங்க, இங்கே பாருங்க எப்படி விழுகிறானுங்க, இங்கே பாருங்க தற்கொலைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் மெயினாக இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம காமிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து குழம்பி போயிருப்பாங்க, என்னடா பேசினார் வேலூர்லன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி வந்து தெளிவாக பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வேலூரில் பேசின ஸ்பீச்சாக பார்க்கப்படுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல் இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு அரசியலாக இருக்கட்டும், இந்தியாவில் எங்கே எந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும், உலகத்தில் எந்த ஒரு பெரிய சம்பவம் நடந்தாலும் அந்த டைம் மக்கள் எது அதிகமாக பார்க்குறாங்களோ அதுதான் நம்ம சேனல் மெயினாக அந்த மாதிரி வீடியோ வரும். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.